ஹாய்ங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்துல கட்டடங்கள் வந்து சூப்பரா அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த கட்டடம் யாருதுன்னா, இவருடையது தான். அந்த கட்டடத்த பத்தி இவர்கிட்ட நம்ம தெளிவா கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் என்னங்கய்யா? பரமசிவம். பரமசிவங்களா? ம். உங்க காட்டுல வந்து கட்டடங்கள்லாம் சூப்பரா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன். சரி. அதனால அத வீடியோ எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். ஆ, அந்த கட்டடங்கள்லாம் எப்படி அடுக்கணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா காட்டுறீங்களய்யா? காட்டுறோம். அ சரி வாங்க அந்த கட்டடத்த காட்டுங்க. சரி. பார்க்கலாம் அப்ப. பார்க்கலாம். நம்ம ஆ, சரி ம். பார்க்கலாம். இது வந்து உங்க வீடுங்களாய்யா? ஆமா. நம்ம வீடு சரி. தான். இதெல்லாம் நீங்க வச்ச செடிங்க. ஆமா, நான் வச்ச வீடு தான். ம். இது பராமரிப்புலாம் எப்படிங்கய்யா? இது பராமரிப்பு இது குச்சி வெட்டி விக்கிறது தான். ஆ. குச்சிய வச்சு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தோம்னா, ம். அழகா பூ பூக்கும். சரி, சரி. உரமெல்லாம் என்ன உரங்கய்யா போட்டங்க? இதுக்கு நாம இந்த ஆட்டு எருவு, மாட்டு சாணி ம். இப்படி ஏற்பட்ட உரம் தான் நாம போட்டுக்கிறோம். ஆ. இந்த விவசாய உரமெல்லாம் இந்த பூஞ்செடிக்கெல்லாம் நாங்க போடுறதுக்கு ஒண்ணும் அவ்வளவு வாய்ப்பு இல்ல. சரி. சரி வாங்க கட்டடத்த காட்டுங்க பார்க்கலாம். ஆஹா. கொட்டாய கட்டடம். ஆ. கொட்டாய் கிட்டீங்களா? கொட்டாய் அங்க இருக்குங்களா? இருக்கு. பாருங்க இந்த இடமெல்லாம் சூப்பரா இருக்குது. சூப்பரா இங்கேயே சின்ன சின்ன கட்டடமா போட்டு அழகா அடுக்கி வச்சு, கார்டன் மாரி சூப்பரா அழகா இருக்குது. இது சவுக்குநாத்துங்களாய்யா? சவுக்குநாத்து. சரி. முழுசா இதனுடைய உழைப்பு நீங்க மட்டுமா செஞ்சீங்களாய்யா? இல்ல ஆளுங்க வேலைக்கு ஆள் வச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆள் செய்வேன். ம். முடியாம நேரத்துக்கு ஏதோ நம்மளோட கூட ஒரு ஆள் கை துணைக்கு வச்சுக்குவேன். சரி. சரி போலாம். பக்கமா வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பார்ப்போம். பரவால்ல கொஞ்சம் தூரத்துல நம்ம ரீச் ஆயிட்டோம்னு நெனைக்கிறேன். பாருங்க. அந்த கட்டடங்களையா? அதேதான். சரி வாங்க. இது எதுக்காக போட்டு வச்சிருக்கீங்க? இது அந்த வீட்டுல இருந்தவ தான் இந்த வீட்டுல நெருப்பு போட்டு இந்த மழை காலத்துல உட்காரலான்ட்டு உட்காந்து நெருப்பு போட்டு அப்படி காயலான்ட்டு இதை போட்டு வச்சிருக்கிறோம். நம்மளால குளிர் தாங்க முடியாதுல்ல. இதுதான் கேட்டுங்களா? சரி. இந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு யாரும் உள்ள வர மாட்டாங்களா? எருமை வர்றதுதான், ஆளுங்க வர்றதில்ல. எருமை தான் நம்மளுக்கு ரொம்ப நைட்ல ரொம்ப அழிம்பு பண்ணுது. எருமைன்னா காட்டு எருமைங்களா? காட்டு எருமை. ம். அதனால தான் இந்த குச்சிய கட்டாடம் கட்டிட்டு இந்த குச்சிய சாத்தி வச்சோம்னா அப்படி வார்மையே போயிடுது. ஓ! இது என்ன ரோடுங்களாய்யா? இது ரோடு. ரோடுங்களா? ரோடு. சரி, சரி. அந்த ரோடாவே போயிரும் அந்த ரோடே காட்டெருமை. போயிரும். இந்த கேட்டு போடலனாலயே ஆ. காட்டுக்குள்ள காப்பி செடிங்க, ஆ. பூஞ்செடி, வாழை செடிங்க எல்லாமே அழிச்சிட்டு போயிடுது. அழிச்சிட்டு போயிருங்களா? ஆமா. சரி, சரி. அப்ப இந்த கட்டடம் போட்டா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. பாதுகாப்பா கட்டடமும் இந்த இருக்குது. இதுவும் ஆமாமா. கட்டிங் வச்சதும். சரி, சரி. ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் கட்டடமெல்லாம். வெளிய போ. உள்ள கொண்டு போகணுங்களா? போலாம். சரி பார்த்து வா. பாருங்க மக்களே, இந்த கட்டடம் தான் இவரு கட்டுன கட்டடம். இது வந்து ரோடுங்களா? நம்ம உள்பக்கம் செடிங்க நெறையா இருந்ததுனால, அந்த உள்பக்கம் இருந்த கட்டடம் தெளிவா தெரியல. இருங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம். பார்த்து.
மரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா மறைச்சிக்கிச்சு. இதனால படிச்சு ஆமா. பரவாயில்லங்க. நல்லா ஹைட்டா கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, ஆமா, ஆமா. அதனால தான் அந்த காட்டு எருமைங்கலாம் காட்டு வராது இருக்கு. எருமை வராதுக்காகத்தான் இது இந்த ம். மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, சரி. நான் நெறைய இடத்துல வந்து பென்சிங் போட்டு கம்பி வேல கட்டி தான் அதிகமா பார்த்துருக்கோம். ஆமா. ஆனா இது வந்து டிஃபரெண்டா சின்ன கல்லுலயே வந்து நம்ம கட்டடமெல்லாம் அடுக்கி நாம வச்சிருக்கீங்க. அந்த வயசு இல்லாதனால நாம வந்துட்டு வலை வாங்கிட்டு வந்து கம்பி அடிக்க முடியாதனால தான் ம். நாமளே சாயந்தரம் காலைல அப்படியே நோண்டி நோண்டி கல்ல போட்டு எறும்பு வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கல்லெல்லாம் கடையில விலைக்கு எங்கேயாவது வாங்குனீங்களாய்யா? இல்ல நம்ம காட்டுலயே வாங்கி இந்த கல்லுங்கள கடப்பாரை எடுத்து குத்தி அ. அப்படியே நோண்டி ஒரு நாளைக்கு போடுறத ம். சாயந்தரத்துல வந்தா நமக்கு வேலைக்கு போயிட்டு வந்த நேரத்துல ஓய்வுகிற நேரத்துல கட்ட வேண்டியதுதான். அப்படிங்களா? ஆமா. இது எல்லாமே உங்க தனிப்பட்ட உழைப்பு தனிப்பட்ட மட்டுமே. உழைப்பு தான் இதெல்லாம். சரி, சரிங்கய்யா. நல்லா அழகா இருக்கு ஆனா. ம். நல்லா கச்சிதமா பார்வையா இருக்குது. ஆனா இது எல்லாமே பாருங்க, க காட்டுல இருந்து எடுத்த கல்லுங்க தான் இருக்குது. கடையில வாங்குன கல்லுங்க மாரியே தெரியல. இந்த பக்கம் இருக்கிறது உங்க காடு, இந்த இந்த பக்கம் பக்கம் இருக்கிறது இருக்கிறது உங்க நம்ம காடு தான். காடுங்கய்யா? நம்ம காடு தான். சரி, சரி. நல்லா அழகா இருக்கீங்கய்யா, நேர்த்தியா. நான் வேணும் நம்ம உழைப்பு தான். உழைப்பு தான். உழைப்பு சரி, தான். சரி. காட்டு எருமைங்க வந்தா உங்களுக்கு வீட்டுக்கிட்ட எல்லாம் வராதுங்களா? வீட்டு பக்கமா வருது. ஆ. அதனால தான் இந்த மாரி ரவ உழைச்சுக்கிட்டு இந்த மாரி கட்டடத்த கட்டிக்கிட்டு கல்லு பேத்து பேத்து கட்டிக்கிறேன். எறம தவள வீட்டு பக்கமா வந்துருது. சரி, சரி. அதனால தான் பார்த்துக்கிட்டு இந்த மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு மட்டும் தான் செஞ்சு இருக்கீங்களா? இல்ல வெளியில எங்கேயாவது இந்த மாரி கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கீங்களா? வெளியவும் கூப்பிடுவாங்க. ஆ. ஓய்வுக்கிற நேரத்துல போவோம். அங்கேயும் கட்டடம் கட்டிக்கிட்டு தருவேன். ஓய்வுகிற நேரத்துல போய் கட்டடம் ஓய்வுக்கிறதுனால கட்டிட்டு அவங்க ஒரு வந்துருவீங்க. 4, 5 பேர் வருவாங்க. ம். அவிங்களோட கூட சேர்ந்து நானும் வேலை செஞ்சு தருவேன். சரி, சரிங்க. சரி வாங்க பார்க்கலாம். அந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கமும் இருக்குங்களா கட்டடம்? இருக்குது. அங்க ம். நல்லா பாருங்க. இந்த ஆலோ பிரெக்ஸ் கல்லு கூட இந்த அளவுக்கு இருக்காது, நேர்த்தியா. ஆனா அந்த கல்லாலான கட்டடம் வந்து செம்மையா இருக்குது. அதாவது 10 யானைகள் வந்தா கூட சாயாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்காரு. அடியில வந்து பெரிய கல்லும், மேல வந்து போக போக சின்ன கல்லும் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காரு பாருங்க. இது எத்தனை ஏக்கர் தோட்டங்கய்யா? ஒரு ஏக்கரா 9 சென்ட். ஒரு ஏக்கரா 9 சென்ட். 1 ஏக்கரா 30 சென்ட். 9, 9. 9 ஆ. சரி. இப்போ 9 சென்ட்டுக்குமே இப்ப இந்த மாரி கட்டடம் போட்டிருக்கீங்க. ஆமா. மொத்தமாவே. இந்த இடத்துல வந்து தான் கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். எதுக்கு கட்ட முடியல. ஆ. சாதாரண கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். சரி, சரி. இதுலயே எறம வந்துச்சு பாரு. ஒரு வீடு ஓ! வந்துருச்சு. இங்க எல்லாமே விவசாய சாகுபடி தான் பண்ணுவாங்களாய்யா? காப்பி தான். எல்லாம் காப்பி செடி தான். எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, சரிங்க. இங்க சூப்பரா அழகா அடுக்கி வச்சிருக்கீங்க. ஆமாமா. ம். நல்லா அகலமா இருக்குதுங்கய்யா. ஆமாமா. அகலமா அந்த காட்டுல வர செடிங்கள்லாம் எடுத்து போறதுக்கு அகலமா இருந்தா தான் அத நம்ம பராமரிப்பு பண்ண முடியும். பராமரிப்பு பண்ண ஆ. முடியும். சரி, சரிங்க. ஆனா ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எல்லாமே இந்த இந்த மாரி ஃப்ரீயா இருக்கிற வேலைங்க தான் எல்லாம் நேரத்துல தான் அந்த பார்ப்பீங்க. மாரி செஞ்சுட்டு இருக்கிறது. ம். கூலி வேலைக்கும் போய்க்கணும். ஆ. வந்து சாயந்தர நேரத்துல இந்த மாரி நம்மளோட உழைப்ப நம்ம இறங்கி வச்சாலும் பாதுகாப்பு பண்ணிக்கணும். ம், ம். சரி, சரி, சரி. வேலைக்கும் போயிட்டு இந்த வேலையும் ஈவினிங் டைம்ல பார்ப்பீங்க. ஆமாம். மார்னிங் அண்ட் ஈவினிங். ஆமாம். சரி, சரி.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா அந்த கட்டடம். ஏதோ ஒழிப்பு தாம்மா. நாம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒழிப்பால அப்படி செஞ்ச வேண்டியதுதான். அந்த எறும்பு கொச்சாரும் பாதுகாப்பு பண்ணி வைக்க வேண்டியதுதான். இதோ பக்கத்து காட்டுல எல்லாம் பென்சிங் போட்டிருக்காங்க ஐயா. பக்கத்து காட்டுக்காரல கொஞ்சம் வயசானவங்க. அவங்க போட்டுக்கிறாங்க. நம்மளால அந்த வயசு இல்ல. அது கட்டாடம் இந்த மாதிரி கல்லே பேத்து நம்ம கட்டிட்டு வர சரி, சரிங்க ஐயா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அதாவது இருக்கிற வளத்த நீங்க கரெக்ட்டா உபயோகப்படுத்துறீங்க. படுத்துறோம். ஆமா. அதுதாங்க ஆமா. கரெக்ட்டான பாயிண்ட். ஆ. சரிங்க மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாரி சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.